அனைவருக்கும் வணக்கம். இப்ப நம்ம இந்தியாக்குள்ள நடந்துட்டு இருக்க இந்திய பாகிஸ்தான் போர் ஏன் உருவானுச்சு? இந்தியர்களுக்கு பாகிஸ்தானியர்கள் மேல அவ்வளவு என்ன கோபம்? ஏன் இந்த போர் நீடிக்குது? இத பத்தின விவரத்தை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள. கடந்த ஏப்ரல் மாசத்துல காஷ்மீர் மாவட்டம் பஹல்காம் அப்படிங்கிற ஒரு இடத்துல பயங்கரமான தாக்குதல் நடந்திருக்கு. இதுல 29 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுலேயும் 29 பேரில் ஆண்கள் தான் அதிகம். இந்த தாக்குதல் ஏன் நடைபெற்றது, இந்த தாக்குதலை பண்ணினவங்க யார் அப்படின்னு இந்திய அரசாங்கம் விசாரிச்சிருக்கு. அப்படி விசாரணையில் இதை செஞ்சது பாகிஸ்தான் தீவிரவாதிகள் தான் அப்படிங்கிறது ஊர்ஜிதமானது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக என்ன செய்யலாம் அப்படின்னு இந்தியா யோசிக்கிறப்ப இந்தியாவுக்கு முதல் யோசனையாக வந்தது சிந்து நதி திட்டத்தை கைவிடுறது. சிந்து நதி திட்டம்னா என்ன? இதை கைவிட்டால் எந்த அளவுக்கு பாகிஸ்தானியர்கள் பாதிக்கப்படுவாங்க? அப்படி முக்கியமான ஆறா இந்த சிந்து நதி பார்க்கலாமா? திபக்கில் கைலாஸ் மலையில் உற்பத்தியாகிற சிந்து நதி லடாக், காஷ்மீர், பாகிஸ்தான் வழியாக சென்று அரபிக்கடலில் கலக்குது. சிந்து நதி கிழக்க துணை ஆறுகளான சட்லஜ், ராவி, பியாஸ் ஆகியவை இந்தியாவோட பயன்பாட்டுக்கும், மேற்கு பகுதியான சிந்து, சீலம், செனாப் ஆகிய துணை நதிகள் பாகிஸ்தானுக்கும் பயனுள்ளதாக அமையுது. இதில் 20% மட்டுமே சிந்து நதியால் இந்தியர்களுக்கு பயன்பாடாகவும், மீதமுள்ள 80% பாகிஸ்தானியர்களுக்கு, அதுவும் முக்கியமாக விவசாயத்திற்கு மிகவும் பயனுள்ளதாகவும் இந்த சிந்து நதி அமையுது. இந்த சிந்து நதி இந்தியாவை கடந்து தான் பாகிஸ்தானுக்கு செல்கிறது. அப்போது இந்தியர்கள் இந்த நதியை தடை செஞ்சால் பாகிஸ்தானுக்கு 100% பாதிப்பை உண்டாக்கும். அப்படி இந்தியாவால் இந்த சிந்து நதியை தடை செய்ய முடியுமா? அது எப்படி முடியும்? கிட்டத்தட்ட பல்லாயிரம் பில்லியன் கனமீட்டர் நீர் பாகிஸ்தானுக்கு பயன்படுது. அந்த நீரை தடை செஞ்சால் கிட்டத்தட்ட பாகிஸ்தான் பாலைவனமாக மாறும். காரணம், சிந்து நதியை நம்பி தான் பாகிஸ்தான் உள்ள விவசாயம் 100% நடக்குது. அங்கே உள்ள குடிநீருக்கோ மின்சார வசதிக்கோ இந்த சிந்து நதி தான் மூல காரணமாக அமையுது. இந்த சிந்து நதி பிரச்சனை 1960 பெருசாக வெடிச்சிச்சு. அப்போ நம்ம நாட்டு பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரும் பாகிஸ்தான் பிரதமரான ஆயுஷ் கானும் ஒரு திட்டமிட்டு சிந்து நதி திட்டத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர கையெழுத்திட்டனர். அந்த சிந்து நதி திட்டத்தை தான் இப்போ இந்தியா கைவிட்டிருக்கு. இந்த சிந்து நதி திட்டத்தை கைவிட்டதுனால பாகிஸ்தானுக்கு என்னென்ன பாதிப்புகள்லாம் வரும்? குடிநீர் முற்றிலும் தடைப்படும், விவசாயங்கள் 100% பாதிக்கும், மின்சாரங்கள் தடைப்படும். இதில் வெள்ள அபாய எச்சரிக்கை இந்தியாவுக்குள்ளேருந்து தான் பாகிஸ்தானுக்கு போகணும். அப்போ நீர்கள் அதிகமாக போனால் அங்கே வெள்ளம் ஏற்படும். நம்ம இந்திய அரசாங்கம் எடுத்த முடிவு சரிதானா? கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சிவகலை விலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அன்பு உள்ளங்களுக்கு நன்றி.